ஏன் என்னோட லைஃப்ல எந்த நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது? நான் எதாவது செஞ்சு மேலே வந்துடலான்னு பார்க்குறேன், ஆனால் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரே ஒரே பிளாங்கா இருக்கு. கேள்விக்கான பதில் இதில் இருக்கு. இது எந்த இடம்? நான் எங்க இருக்கேன்? ஒரே இருட்டா இருக்கு. இது எந்த இடம்? நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. நீ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னல, அதுக்காக தான் நீங்க இருக்க. 2023ல நீ என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கன்னு பாரு. இது எப்போ ஆரம்பிக்கும்? நீ ஏதாவது பண்ணியிருந்தா தானே இதில் காமிக்கும். நீ 2024 என்ன பண்ணியிருக்கன்னு பாரு. இப்படியே போயிட்டு இருந்தா லைஃப் சுத்தமாக நல்லா இருக்காது. நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. நான் சொல்ல போகிறத கவனமாக கேளு. எல்லாரும் வாழ்க்கையிலும் 24 hours இருக்கு. 8 மணி நேரம் நல்லா தூங்குறதுக்குன்னு வச்சுப்போம், 8 மணி நேரம் காலேஜ் போகிறதுக்கு, ஒர்க் போகிறதுக்குன்னு வச்சுப்போம், 2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு வச்சுப்போம். மொத்தம் 6 மணி நேரம் இருக்கு. அதில் நீ என்ன தெரியுமா பண்ணுற? சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறதுலேயே ஒதுக்கிடுற. அந்த 6 மணி நேரம் நீ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நீ சந்தோஷமாக இருக்கியா? இல்லை. அந்த 6 மணி நேரம் நீ யூஸ் பண்ணுறதுனால உனக்கு யூஸ்ஃபுல்லாக எதாவது இருக்கா? இல்லை. அந்த 6 மணி நேரம் நீ யூஸ் பண்ணுறதுனால உனக்கு எதாவது ஃபியூச்சரில் யூஸ் ஆகுமா? இல்லை. அப்போ அந்த 6 மணி நேரம் வேஸ்ட்னு கணக்கு எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்லுவீங்க நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேட்டரிக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் டைம் பாருங்களேன், பார்த்துட்டு வாங்களேன். நான் வெயிட் பண்ணுறேன். 4 மணி நேரத்துக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கேட்க தேவையில்ல. அப்படி 5 மணி நேரம் 6 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள். நீங்கள் 1 மணி நேரம் டெய்லி வாலிபால் விளாட்றீங்கன்னா நீங்கள் வாலிபால் பிளேயர். நீங்கள் 1 மணி நேரம் ஜிம் போகிறீங்கன்னா நீங்கள் பாடி பில்டர். நீங்கள் டெய்லி காலேஜ் போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட். நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயி. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான டேக் அமையுது. அதை வச்சு தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க. நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஸோ அதுக்குன்னு தனியாக பேர்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குன்னு 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறதா ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், 6 மாதத்துக்கு ஒரு மேசிவான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணாக்கா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வளர்ச்சி இருக்கும்? நம்மளுடைய ஹெல்த்தில் வளர்ச்சி இருக்குமா? நம்மளுடைய வெல்த்தில் வளர்ச்சி இருக்குமா? இல்லை நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் வளர்ச்சி இருக்குமா? இந்த எதுலையுமே வளர்ச்சி இருக்காது. இந்த 3 தான் நம்ம லைஃப்பில் இருக்க முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3துலேயுமே இந்த வளர்ச்சி இருக்காதுன்றப்போ நம்ம ஏன் அதை 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணணும்? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம வேற ஒன்றுத்தில் போட்டால் நம்ம வளர்ச்சி அடையலாம்ல. அந்த டைம் நீங்கள் ரொம்ப நாளாக எங்கிற விஷயத்தில் எஃபர்ட் போட்டாவது அது கிடைக்கும்ல. ஸோ டைம் இருக்குது, அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் டைம் போச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. டெக்னாலஜி இஸ் யுவர் வெப்பன். இலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த விஷயம் கற்றுக்கணும்னாலும் அது ஃப்ரீயாகவே இன்டர்நெட்டில் கற்றுக்கலாம்னு சொல்கிறார். என்னே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கினது வந்து எங்கேயும் கோர்ஸ் போல, எந்த ஒர்க் ஷாப்பும் அட்டன் பண்ணல. நான் கற்றுக்கினது எல்லாமே ஃப்ரீயாக யூடியூப்லேயும் கூகுள்லையும். இப்போ நான் அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஏர்னும் பண்ணுறேன். இங்கே எது கற்றுக்கினாலும் அது ஃப்ரீயாக கற்றுக்கலாம், இன்டர்நெட் வழியாக. மொபைலில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற பொருளாக மட்டும் பார்க்காம அது ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்பனாக பார்க்கலான்னு சொல்கிறேன். ஃபியூச்சரில் எதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா அது கற்றுக்கோங்க. சிஸ்டம். எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னாலும் 1 நாள் 2 நாளாக கற்றுக்க முடியாது. அதுக்கு டைம் அதிகமாகும். ஸோ அந்த டைமை நீங்கள் கொடுக்கணும். ஸ்டார்ட் வெரி ஸ்மால். சின்ன சின்ன விஷயமா அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே பெரிய விஷயமா ஸ்டார்ட் பண்ணி உடனே ஆஃப் ஆகிடாதீங்க. சின்ன சின்ன விஷயமா ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா எந்த விஷயம் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் கன்சிஸ்டன்சி. ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா, அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா டெய்லி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. என்னது இவ்வளோ நாளாக பண்ணுறோம் ரிசல்ட் வரல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே ரிசல்ட் தானாக வந்துடும். ட்ராக் யுவர் சிஸ்டம். நம்ம கரெக்டாக தான் போகிறோமான்ட்டு பார்த்துக்கணும். கரெக்டான விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டால் கிடச்சிரும். அதே தப்பான விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போட்டாலும் அந்த விஷயம் கிடைக்காது. ஸோ கரெக்டான விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ அதனால நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, கரெக்டாக தான் போகிறோமான்ட்டு பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் க்ரோ ஆகலாம். புரிஞ்சுதா? ஹாவ் எ கிரேட் லைஃப்.